வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சொந்தமான 9 கடைகளுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் சீல் வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சகாதேவன் வழங்கலாம். கேட்கலாம் சகாதேவன், விரிவான விவரம். வணக்கம் ஷாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் கடைவீதி பகுதியில் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு சொந்தமான 680 சதுர அடி பரப்பளவில் ஹோட்டல் முதல் 23 அறைகள் கொண்ட தங்கும் விடுதிகள் மற்றும் 9 கடைகள் வணிக பயன்பாட்டிற்கு வாடகை விடப்பட்டு இருந்தன. நீண்ட நாட்களாக வாடகை செலுத்தாமல் அனுபவித்து வந்த தனிநபர்கள் கட்டிடத்தை காலி செய்ய மறுப்பு தெரிவித்து வந்தனர். இது குறித்து இந்து அறநிலைத்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு வழக்கு விசாரணை செய்ததில் சம்பந்தப்பட்ட கட்டிடத்தை காலி செய்து இந்து அறநிலைத்துறை அதிகாரியிடம் ஒப்படைக்க உத்தரவிட்டது. அதன்படி சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சொந்தமான கட்டிடங்களில் உள்ள கடைகளை இந்து அறநிலைத்துறை அதிகாரி மதினா தலைமையில் இன்று கடைக்கு சீல் வைத்தனர். கோவில் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும், கோவில் ஆக்கிரமிப்பு சொத்துக்களை மீட்க வேண்டும் என நீண்ட நாள் அகில பாரத இந்து மகாசபை பொது செயலாளர் பெரிய செந்தில் தலைமையில் அமைப்பு பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் தற்போது கட்டிடத்தை சீல் வைத்துள்ளனர். மேலும் பழமை வாய்ந்த முருகன் கோயில் புனரமைப்பு செய்து மகா கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இந்த பழுதடைந்த கட்டிடத்தை இடித்து புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த கட்டிடங்கள் சீல் வைக்கப்பட்ட நிலையில் அங்கு பெரும் பரபரப்பான சூழல் காணப்பட்டதால் உளுந்தூர்பேட்டை காவல் ஆய்வாளர் வீரமணி மற்றும் உதவி ஆய்வாளர் அன்பழகன் தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஷாம். 50 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வந்த 9 கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்திருக்கக்கூடிய நிலையில் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.